الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد. எனர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு இறைவன் யார், அவன் பற்றிய ஒரு சில விடயங்களை பதிவு செய்யலாம் என ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது போன்ற ஒரு சில விடயங்களை மிகச் சுருக்கமாக இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ்வை பொறுத்தவரையில், இறைவனை பொறுத்தவரையில், அவன் இந்த உலகத்தை படைத்தவன். இந்த உலக மக்களுக்கு, உலக அனைத்து படைப்பினங்களுக்கும் உணவளிக்கின்றவன். உலகத்தில் உள்ள எல்லா விடயங்களையும் நிர்வகிக்கின்றவன். இவன் பிரமாண்டமான படைப்புகளை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். நாங்கள் எங்களுடைய கண்ணுகளுக்கு முன்னால் கோடான கோடி படைப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த படைப்புகளை உருவாக்கியவன் இருக்கிறான். இந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவனை நாங்கள் ரப்பு, இறைவன் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹு தாலா தன்னை படைத்த இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இயல்பை அல்லாஹு தாலா இயல்பான ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்படுகின்றது, நஷ்டம் ஏற்படுகின்றது, வாழ்க்கையில் கவலை, துன்பங்கள், இன்பங்கள் ஏற்படுகின்றன. அனைத்தும் ஏதோ ஒரு புறத்திலிருந்து, ஏதோ ஒரு சக்தியால், ஒருவனால் கொடுக்கப்படுகின்றது என்ற அறிவு அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது. இந்த விடயங்களை ஏற்படுத்துகின்றவன் அவனை இறைவன், அல்லாஹ் என்று நாங்கள் சொல்வோம். பொதுவாக இந்த வானத்தை படைத்தவன் இறைவன், பூமியை படைத்தவன் இறைவன், உலகத்திலோட பிரமாண்டமான கடல் போன்ற படைப்புகளை படைத்தவன் இறைவன். இவைக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கின்ற அந்த அல்லாஹ், அந்த இறைவனை நாங்கள் அறிந்து கொள்வது, அவனுடைய படைப்பினங்களை சிந்திக்கும் பொழுது எங்களுக்கு அறியக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வானங்கள், பூமி, இரவு பகல் மாறி வருவது, கடலிலே ஓடுகின்ற பிரமாண்டமான கப்பல்கள், அது மட்டுமில்லாமல் மழை, வானத்தில் இறங்குகின்ற மழை, இது போன்ற விடயங்களில், அது மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற ஊர்வனங்கள், காற்று மாறி மாறி அடிப்பது, அதே மாதிரி மேகங்கள், இது போன்ற அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இறைவன் இவைகளை அத்தாட்சிகளாக, தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய படைப்பாளனை, ஹாலிக், படைப்பாளனை அறிந்து கொள்ளக்கூடிய ஆயாத்களாக, அதாவது அற்புதங்களாக, படிப்பினைகளாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். லஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன், இவைகளை சிந்திக்கிற மக்களுக்கு அல்லாஹு தஆலா படிப்பினையாக வைத்திருக்கிறான். ஆகவே இந்த படைப்புகளை நாங்கள் சிந்திக்கும் பொழுது படைத்த இறைவனை அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக, இறைவனை நாங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொள்வது என்ற அடிப்படையில் மிக பிரதானமாக 3 வகையாக நாங்கள் இறைவனை நம்ப வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். முதலாவதாக அர்ருபூபியா, அல்லாஹ் தான் ரப்பு என்று நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தவன், உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்தவன், இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி படைப்புகளுக்கு உணவளிக்கின்றவன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் நிர்வகிக்கின்றவன் என்று நாங்கள் நம்ப வேண்டும்.
இரண்டாவது அல் உலூஹியா, அதாவது வணக்க வழிபாடுகள், அனைத்து வணக்க வழிபாடுகளும் இறைவனுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டும், அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று நாங்கள் நினைத்து அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையில் இது குறித்து குறிப்பிடும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசிகளே, மக்களே, உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களையும் உங்களுக்கு முன்னர் இருந்தவர்களையும் அவனே படைத்தான். அவனை வணங்குவதன் மூலம் இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆக முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே நாங்கள் வணக்க வழிபாடு அனைத்தையும் எங்களையும் எங்களுக்கு முன்னுள்ளோர் அனைத்து மக்களையும் படைத்த இறைவனுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இறைவனை நம்புகிற விடயத்தில் இதை நாங்கள் ஆணித்தரமாக எங்களுடைய உள்ளங்களில் பதித்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு வகை. எங்களுடைய வணக்க வழிபாடுகள், தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ்ஜு, பிரார்த்தனை செய்வது, உதவி தேடுவது, தவக்குல், அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுவது, சத்தியம் செய்வது, இது போன்ற இன்னொரு அனைத்து வணக்கங்களுக்கும் அல்லாஹ் மாத்திரம்தான் தகுதியானவன் என்று நாங்கள் நம்பி அவனுக்கு மாத்திரம் நாங்கள் நிறைவேற்றுவது. இந்த வகையை பொறுத்தவரையில் நாங்கள் மேலே குறிப்பிட்ட மாதிரி அல் உலூஹியா என்ற அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து வணக்க வழிபாடுகளையும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படை இது சேரும். மூன்றாவதாக அல் அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அஸ்மா என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு மிக அழகிய பண்புகளும் இருக்கின்றன என்று நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவைகளை கொண்டு நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நாங்கள் நம்ப வேண்டும். அதே மாதிரி பண்புகள், உதாரணமாக ரஹ்மான் அன்புக்குடையவன், அல்லாஹ் அன்பு செலுத்தக்கூடியவன் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ஒரு பேர். அதில் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பண்பு இருக்கிறது. இவைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டியிருக்கிறார்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்பில் எவ்வித நாங்கள் உதாரணமும் சொல்லாமல் கருத்து மாற்றம் நாங்கள் ஏற்படுத்தாமல் அவ்வாறே நாங்கள் நம்ப வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உடல் உறுப்புக்கள், தாத் என்று சொல்லக்கூடிய உறுப்புக்கள் இருக்கின்றன என்றும் நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு முகம் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு கண்கள் இருப்பதாக சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு கை இருப்பதாக சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விரல்கள் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலாவுக்கு பாதங்கள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இவைகளை நாங்கள் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்களோ எந்த ஒப்புவமே இல்லாமல் அவ்வாறே நம்ப வேண்டும். பொதுவாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு பல பண்புகள் இருக்கின்றன, பல உயரிய அஸ்மாக்கள் பேர்கள் இருக்கின்றன, அது மட்டுமல்லாமல் உடல் உறுப்புகள் இருக்கின்றன என்ற இவைகளை நாங்கள் நிச்சயமாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் அவைகளை நம்ப வேண்டும். உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை உண்மையாக அறிந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.